மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறையை எதிர்ப்பு தெரிவித்து அமைதி பேரணியை காங்கிரசார் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வடசென்னை திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற பொருளாளருமான விஜய் வசந்த் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக வேண்டாம் வேண்டாம் தொகுதி மறுவரையறை திட்டம் வேண்டாம், மேலும் வேண்டாம் வேண்டாம் அமித்ஷா என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்ற கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அமைதி பேரணியில் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் காங்கிரஸ் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கூறுகையில், கடந்த ஏப்ரல் மாதம் தொகுதி மறுவரையறை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்தது. அதற்கான ஓட்டு எடுப்பையும் நடத்தியது. அதில் தோல்வியடைந்ததை அடுத்து மீண்டும் தற்பொழுது மத்திய அரசு இத்திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இது கண்டிக்கத்தக்க கூடியது. தொகுதி மறுவரையறை திட்டம் கொண்டுவரும் பட்சத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும். இதற்கு முன்பு 51 எம்பிக்கள் இருந்ததை 39 எம்பிக்களாக மாற்றியது. அப்பொழுது காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து 39 எண்ணிக்கை நீடித்து வருகிறது. இந்நிலையில் மீண்டும் தொகுதி மறுவரையறை கொண்டு வருவதற்கு பாஜக அரசு முற்பட்டு வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்காத நிலையில் இந்த தொகுதி மறுவரை திட்டத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூட்டியிருப்பது காங்கிரஸை திருப்திப்படுத்துவதற்காக தான் என கனிமொழி கூறுகிறார் என்று கேட்டதற்கு, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காகவோ இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை, தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கூட்டப்பட்டுள்ளது என விஜய் வசந்த் கூறினார். அதேபோன்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேட்டபொழுது, இது யாரையும் உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ பேசுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, மக்கள் நலனில் அக்கறையுடன் கூட்டப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தார்கள். அது ஓட்டெடுக்கும் போது அது ஃபெயில் ஆனது. இப்பொழுது மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 543 தொகுதிகள் இருக்கும் பட்சத்தில் 800 மேல் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். அதே போல தமிழகம் முழுவதும் 50% இப்ப இருக்கிறதோட அதிகப்படுத்தும் சொல்லி ஒரு மாய நம்பரை சொல்லி மத்திய அரசு எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. நாம் கிட்டத்தட்ட 39 தொகுதிகள் இப்போதைக்கு இருக்கு. இது அப்படியே இருக்க வேண்டும். 540 தொகுதிகள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வேண்டும். அதே ரேஷியோ 7.17 ரேஷியோ அதுவே மெயின்டைன் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையில் தமிழகம் சுகமா நம்ம இருக்கிறோம். இதை இந்த கணக்கை திசை திருப்பும் வகையாகவும் ஒரு மாய இதை சொல்லி மத்திய அரசு மற்றவர்களை கன்வின்ஸ் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பாகும். முதலில் 41 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த இடத்தில் 31 குறைந்தது. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அதை தொடர்ந்து நீடித்து அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த அரசு அதை முடக்கி 800க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறார்கள். இது கொண்டு வரும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, வட மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும். நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ப்ரையாரிட்டியும் சரி, அவங்களோட ரைட்ஸும் இழப்பார்கள். இதனால் இதை உண்மையாக கண்டிக்கிறோம். இது வரக்கூடாது என்பதில் முழுதாக இருக்கும். நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து எம்பிகள் கூட்டம் நடந்ததிலும் இதே தீர்மானத்தை எடுத்து வருவோம். டீலிமிட்டேஷனை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது டீலிமிட்டேஷன் பில் வரும்போது அது ஓட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக தெரியும். தமிழ் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களுடைய நலனுக்காக தான் நம்ம தமிழகம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இதுல ஒரு மனதாக இந்த டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம் என்று நம்புகிறேன். சமாதானப்படுத்துறதுக்காகவும் காங்கிரஸை பெருமைப்படுத்துறதுக்காக தான் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்லியிருக்காங்க சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த கூட்டத்தால காங்கிரஸை பெருமைப்படுத்தணும் இல்லை. ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய ரைட்ஸை நம்ம இழக்க போகிறோம். அதனால இது தமிழக மக்களின் நலனை கருதிதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டினார்கள். இது யாரையோ ஒரு கட்சியை சார்ந்தோ இல்ல இவர்களை உயர்த்தியோ இவர்களை தாழ்த்தி பேச வேண்டியதே இல்லை. முதலமைச்சர் விஜய பின்னாடி இருந்து ராகுல் காந்தி தான் தொகுதி மறுவரையறை கூட்டத்தை கூட்டுறதுக்கு பின்னாடி தூண்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்காரு. இதை பத்தி என்ன உங்களோட
அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து டீலிமிட்டேஷனுக்கு வந்து எதிர்த்து கொண்டு இருந்த திமுக வந்து இன்று வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது எதுவும் கிடையாது. எதுவாக டீலிமிட்டேஷனே தவறான ஒரு இதுதான். நம்மளுடைய ரைட்ஸை நாம் இழக்கக்கூடிய இது வரும். அதனால வந்து இது யார் வேறு உண்மையிலே தமிழர்கள் மேலும் தமிழகத்தின் மேலும் உணர்வு இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கலன்னு சொல்றாங்க. இல்ல அதாவது எல்லா எம்பிகளுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கலாம்.